உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஓ அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஓ அல்லேலூயா ஓசன்னா. அப்படியே ஆராதிப்போம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய். ஜீவனின் அதிபதியே, ஜீவ
ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா 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 அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. சொல்லுமா, மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை நான் ஆராதனை செய்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலை பெற்று அவரை போல, ஆண்டவரை போல, அவரை போல, அல்லேலூயா, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து, இன்னைக்கு நம்மளை சுத்தியே நிறைய மரண உபாதை போல கட்டு இருக்கா, ஆண்டவர் இந்த நாளில் அதை அவிழ்த்து போடுவார். அல்லேலூயா. சொல்லுமா, ஆண்டவர் சமத்துல தேவன் என்னுடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து போடுகிறார். அல்லேலூயா. நமக்காக அவர் மரண உபாதையை ஏற்றுக்கொண்டார். அவரை தேவன் எழுப்பினாராம். அவரை தேவன் என்ன செஞ்சாரு? எழுப்பினார். உயிரோடு எழுந்தவராக. பிசாசு ஆதியில ஆண்டவர் சொன்னாரு, இதை செய்யாத அப்படின்னு ஏவாள்கிட்ட சொன்னாரு. அதை செஞ்சீங்கன்னா சாகவே சாவீர்கள் என்ற அன்று அப்பயே இந்த மரணத்தின் வார்த்தைகள், செய்திகள் வருகிறது. ஆனால் இங்கு நம்ம பார்க்கிறோம், இந்த மரணத்தை அவர் தன் மேல ஏற்றுக்கொண்டார். நம்ம மேல, நம்மை சுற்றி இருக்கிற இந்த மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து, ஓ ஹல்லேலூயா, அவரை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. நம்மளை எந்த சூழ்நிலையும் தடையும் நம்மளை கட்ட முடியாது. பிசாசுடைய கிரியைகள், சொல்லுங்க, என்னை கட்ட முடியாது. எந்த மரண சூழ்நிலைகளும் என்னை கட்டக்கூடாது, என்னை கட்ட முடியாது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை எப்போதும் அவருடைய சிலுவையை முன்னாடி வைங்க, அவருடைய காயங்களை முன்னாடி வைங்க, அவருடைய பாடுகளை முன்னாடி வைங்க. எனக்காக மரணத்தை ஏற்றாரே, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நிறைய சூழ்நிலைகள் உங்களை அசைக்கிற மாதிரி இருக்கா? சொல்லுங்க, கல்வாரியை முன்னாடி வரீங்க, அப்படியே காயங்களை முன்னாடி வைங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கு, அப்படியே சிலுவையை நான் முன்பாக வைத்திருக்கிறேன். சிலுவையை குறித்தே அல்லாமல் உங்க பிரச்சனையை மேன்மை பாராட்டாதீங்க, உங்க சூழ்நிலையை மேன்மை பாராட்டாதீங்க, உங்க பாடுகளை மேன்மை பாராட்டாதீங்க. அவருடைய சிலுவை பாடுக்கு முன்னாடி நம்முடைய பாடு ஒன்றும் இல்லை, வியாதி ஒன்றும் இல்லை, வேதனை ஒன்றும் இல்லை. அவருடைய சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுங்க. அவருடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்று, அவருடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் இந்த சிலுவையை முன்னாடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, சிலுவையில் ஆணி அடித்து நமக்காக கொலை செய்யப்பட்டவர், நமக்காக கொலை செய்யப்பட்டவர், நமக்கு ஜீவனை தரும்படியாக மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்த பிசாசு சொல்றான், நீங்க சாவகவே சாவதில்லைன்னு. ஆனா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை
ஆண்டவர் தமது மரணத்தினாலே வீழ்த்தினார். ஓ, நமக்காக மரணத்தை ருசி பார்த்தவர் நமக்கு ஜீவனை தரும்படியாக செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஓ, நம்முடைய குடும்பங்களுக்காக, சபையாருக்காக, சபையிலே ஜனங்கள் ஒருமனமாய், ஓ, சமாதானமாய், சந்தோஷமாய் ஆராதிப்பதற்காகவே அவர் நமக்காக ஆக்கினையை, தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சபையாருக்காக, சபையிலே ஜனங்கள் கூடி வருவதற்கு, சந்தோஷமாய் குடும்பமாய் ஆராதிக்கிறதுக்கு ரோதமாய் இருக்கிற பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லுவோமா, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், என் குடும்பத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், எங்க விசுவாச குடும்பங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை அவர் மேல வந்தது. இந்த ஆலயத்துல ஜனங்கள் கூடி வர்றதை சிதறடிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள், ஜனங்கள் கூடி வருகிறதை தடை பண்ணுகிற ஆவிகள், ஒருமனப்படுகிறதை தடை பண்ணுகிற, சமாதான கேடை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், அவைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் ஆக்கினையை நமக்காக ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய குடும்பங்கள் சமாதானமாய் இருக்க, பிள்ளைகள் சமாதானமாய் இருக்க, ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாய் இருக்க, குடும்பமாய் வர இந்த எல்லையிலே ஜனங்கள் பெருக, ஆத்துமாக்கள் எண்ணிக்கையிலே பெருக, ஜனங்களுக்குள்ளே சமாதான குலைச்சல்களை, ஒருமன குலைச்சலை கொண்டு வருகிற ஆவிகள் அவைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே சொல்லி ஆராதிப்போம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல வந்ததே, எங்க குடும்பங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை உம்மேல வந்ததே. உங்க தழும்புகளால குணமாகிறோம். சரீரம், ஆவி, ஆத்துமாவுள்ள காயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது குணமாவதாக. பிசாசு விதைக்கிற ஆண்டவரே எல்லாம், ஆண்டவரே பொய்யின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவிக்குள்ள துதிப்போமா. ஓ ரபா ஷபல ரப 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 ரபா. ஓ கல்வாரி எங்களுக்கு முன்பாக, ஆண்டவருடைய காயங்களை எங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். பிரச்சனைகளே அல்லப்பா, ஆண்டுகிட்ட சொல்லுங்க, பிரச்சனைகளே அல்லப்பா. எனக்கு முன்னாடி நான் பிரச்சனையை வைக்கக்கூடாது, எனக்கு முன்னாடி போராட்டத்தை வைக்கக்கூடாது, அவமானத்தை வைக்கக்கூடாது, நிந்தையை வைக்கக்கூடாது, வேதனையை வைக்கக்கூடாது, துக்கத்தை வைக்கக்கூடாது. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்டுதான் குத்தப்பட்டவர்களாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. மரிதெடுத்த பேதுரு, சபித்து சத்தியமான பேதுரு. ஓலாபா ஷபாலரபரபரபரபா. சொல்லுங்க, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில தடைகளை முன்னாடி வைக்காதீங்க, பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை முன்னாடி வைக்காதீங்க. கர்த்தரை, சிலுவையை முன்னாடி வைங்க. ஓராபா ஷபரபரபரபா. சிலுவையை முன்னாடி வைங்க. வேற எந்த பிசாசு கொண்டு வர்ற பொய்ய நம்பாதீங்க. ஓராபா ஷபலரபரபரபரபரா. உங்களுக்கு முன்னாடி பெரிய நன்மை காத்திருக்கு. அதுக்காக இப்போ இருக்கிற பிரச்சனையும் போராட்டத்தையும் பார்த்து, ஓ ஹல்லேலூயா, நீங்க அவரை விட்டு பின்வாங்காதீங்க.
ஓ ராபா ஷபா ரபா 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 ஓ ராபாலா ரபா ஷபால ரபா ஓ ராபா. பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லை. ஓ ராபாலா பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஓ ராபா ஷபா ரபா 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 ரபா. ஓ ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும். இந்த கல்வாரியை பார்க்குறப்ப உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும், இந்த ஜீவன் பரிபூர்ணப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுக்கு முன்னாடி கல்வாரி காட்சியை வைங்க, சிலுவையை வைங்க, அவருடைய காயங்களை பிடிச்சுக்கோங்க, சிலுவையை பிடிச்சுக்கோங்க. ஓ ராபா ஷபா ரபா ரபா. அதுவே உங்களுக்கு வாழ்வு, அதுவே உங்களுக்கு ஜீவன், அதுதான் உங்களை மரண கட்டுகள்ல இருந்து விடுதலையாக்க போகிறது. ஓ ராபா ஷபா ரபா. எல்லாரும் ஆவியில நிரம்பி, ஒருவேளை குறைகள் இருக்குமானாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஏதாவது இந்த கல்வாரி காரியங்களை இன்னும் அவர்கிட்ட வராம ஒப்பு கொடுக்காம இருந்தோம்னா ஆண்டவர் சமூகத்துல வந்து ஒப்புரவாகும். ஆண்டவரே, இந்த கல்வாரி தியான நாட்கள்ல உடைய சமூகத்துல இப்ப நான் சொல்றேன், ஆண்டவரே எங்களிடத்துல இது குறைகள் இருந்தா உடைய ரத்தத்தினால கழுவீராக. ஓ ரபா ஷபா லரபரா கத்தரலபா ஓ ரபா ஷபா ரபா ரபா ரபா. உடைய காயங்களை எங்களுக்கு முன்னாடி வைக்கிறப்பா ஆண்டவரே. வேற எதையும் நாங்க பெருசா மழையா இல்லை ஆண்டவரே, உங்களுடைய அப்ப பிரசன்னத்தை நாங்க முன்னாடி வைக்கிறோம். ஆகவே நாங்க அசைக்கப்பட மாட்டோம். சொல்லுங்க, நாங்க அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். உங்களை எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது. கத்தரை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா, கத்தரை முன்னாடி வைங்க. ஓ ராபா ஷபா லபா ரபா ரா நீ கத்தர ரபா ஷபா லரபா ரபா ஓ ரபா லரபா தீங்கா தா லா ரபா ரா ஓ ரி கத்தர ரபா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தீங்களே, அதுக்காகவே வந்தீங்களே. ஆனா பிசாசு சர்ப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். ஆனா அப்படிப்பட்ட பிசாசை அழிக்கும்படிக்கு, அவனுடைய தலையை நசுக்கும்படிக்கு தேவன் வெளிப்பட்டார். சிலுவையிலே பிசாசு சர்ப்பத்துடைய தலையை நசுக்கினார். பிசாசு சவால் விட்டான், நீங்க சாவே சாவதில்லைன்னு வஞ்சிச்சான். ஆனா ஆண்டவர் பிசாசுடைய தலையை சிலுவையிலே நசுக்கினார். ஓ ராபா, நமக்கு ஜீவன் உண்டாகும்படியாக. ஓ ராபா கத்தலா ராபா. அவரை உத்தமமா தேடுவோம், உண்மையா அவருடைய சமூகத்துல தேடுவோம். ஓ ராபா கத்தரா ரபா ஷபா ரபா ரபா லாம் த்ரே க்ரோ 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 லா தா லமோ ஷபா ரபா 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 இக்கத்தர ரபா ஷபா ரபா 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 ரபா. ஓ ஹalleluya. தேவன் நம்முடைய என்னுடைய மரண உபாதைகளின் கட்டை இப்பொழுது அவிழ்க்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அது சரீரமான மரண உபாதையின் கட்டா இருக்கலாம், மனதின் மரண உபாதையின் கட்டா இருக்கலாம். மனதுல நிறைய போராட்டம், உபாதை கட்டு போல நம்மளை சுத்தி 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 இருக்கலாம். தேவன் இந்த ஜெப வேளையிலே அந்த மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து விடுகிறார். சொல்லுங்களேன், ஆண்டவர் சமூகத்துல, தேவன் என்னுடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்க்கிறார். ஹல்லேலூயா. உங்க சிந்தனையில வர்ற மரண போராட்டம், ஓ ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்காக கொலை செய்யப்பட்டார், நமக்காக அந்த உபாதைகளின் கட்டை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த விசுவாசிங்க. தேவன் அவரை எழுப்பினார். அவரை மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. எந்த சூழ்நிலை உங்களை கட்ட முடியாது. எந்த பாவ சாப மரண வேதனை போராட்டம் பாடு துக்கம் தொல்லை உங்களை கட்ட முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க, கத்தரை முன்னாடி வைங்க. கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவருடைய கல்வாரி எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகவே நான் அசைக்கப்பட மாட்டேன். ஓ ராபா ஷபலபா லபா ஓரி கத்தர ரபா 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 ரபா. ஓ சர்ப்பம் தந்திரமா வந்து வஞ்சிச்சு. ஓ லரா பஹாதரா பொய் பொய்யா அப்படி அந்த காரியங்களை ஏமாற்றி பேசினது. ஆனா பாருங்க, ஓ அந்த பாவ சாபத்தினால வந்த மரணம் வேதனை அந்த கல்வாரி சிலுவையிலே அதன் தேவன் ஏற்றுக்கொண்டு நம்மளை சாகாமல் இருக்கும்படியாக, நம்முடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்க்கும்படியாக அவர் அந்த பாடுகளை உபாதைகளை ஏற்றுக்கொண்டார்.
அவரை அடித்தார்கள், அவருடைய கன்னத்திலே துப்பினார்கள். முழுவதும் ஒவ்வொரு மனிதனுக்காக, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாக, ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா அந்த நரகத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே ஒவ்வொருவருக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், பாவங்களை ஏற்றுக்கொண்டார். எந்த சூழ்நிலை கட்ட முடியாது. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்க காதுகள்ல, உங்களுடைய எண்ணங்கள்ல, உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவருடைய வார்த்தையினால உங்க இருதயத்தை நிரப்புங்க. கவலை எண்ணக்கனால நிரப்பாதீங்க. எந்த சூழ்நிலையை பாடு வேதனையால உங்க இருதயத்தை நிரப்பாதீங்க. உங்க இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்புங்க. கிறிஸ்துடைய அன்புனால நிரப்புங்க. இந்த மன்னிப்பினால நிரப்புங்க. இந்த கல்வாரி இந்த நாட்கள்ல நீங்க தியானிக்கும் போதே உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அநேக நாள் மரித்து போய் கிடந்த சூழ்நிலைகளை எழுப்ப அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல ஒப்புரவாய் தாழ்த்தி, குறைகள் இருக்குமானாலும் ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா. நான் இன்னும் மண்டை கிட்டி சேரத்தக்கதாக எனக்கு கிருபை தாங்க, தயவு தாங்கப்பா அப்படின்னு இணைந்து ஜெபித்து ஸ்தோத்தரிப்போம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. மரணத்தை ஜெயித்தவரே, கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். இந்த சபையை உடைக்க, ஜனங்களை சீரடிக்க, ஜனங்களை ஒரு மனக்குளச்சில் ஆக்க எந்த தீய சக்திகளுக்கும் அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே, சுய ரத்தத்தினாலே ஒவ்வொருவரை வாங்கியிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விலைக்கிரயமாக அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி வாங்கி ரட்சித்திருக்கிறார். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும், புதிதாய் வருகிறவங்களும் நீங்க ஆண்டோடைய பார்வையில முக்கியமானவங்க, விலையேற பெற்றவங்க. எல்லாரும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவர் சமூகத்துல ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஓலா ராபா ஹாதா ராபா ஓரா பாகா தாலா லாபா ஹாதா ஓலா. கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள மனவாட்டி சபையாக அவருக்கு முன்னாடி நிறுத்தி கொள்ளத்தக்கதாக அவர் தாமே தம்மை தாமே தன்னை முழுவதும் அர்ப்பணித்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த சபை என்பது ஒரு சங்கம் அல்ல, முழுவதும் அவருடைய ரத்தம். இந்த கல்வாரி அன்பு ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேல நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். குடும்பங்கள் வாழ்வடைய கூடாதபடி குடும்பங்கள்ல அப்பா ஆண்டவரை அலக்களிக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் முந்தி கட்டிந்து கொள்ளுகிறோம். குடும்பங்கள் மேல, பிள்ளைகள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல, பெரியவர்கள் மேல நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்கள் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கும். உம்முடைய சமூகத்திலே தியாகத்தோடு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் விதைக்கிறாங்கப்பா. ஆன்லைன் வழியாக நேரடியாக வந்து விதைக்கிறாங்க. ஒவ்வொருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வானத்தின் மதகுகள் திறக்கப்படுவதாக. நல்ல வேலைகள் கிடைத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்குவதாக, இறங்குவதாக. நன்றி அப்பா,
நன்றி அப்பா. திருமண காரியத்துக்காக காத்திருந்து ஜெபிக்கிறான். கர்த்தர் நல்ல மேன்மையான வாழ்வுகளை நீர் கட்டளையிடுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஓ நானோ குடும்பங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்களே. ஓ ஹல்லேலூயா. அதற்காக உடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினீரே. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்வு உண்டாகட்டும், நல்வாழ்வு உண்டாகட்டும். குடும்பங்கள்ல ஒரு மனம் உண்டாகட்டும். ஓ குடும்பங்கள்ல சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்கள் மக்கள் மகிமையாக எழும்பட்டும். ஒவ்வொரு குடும்பமும் உடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற குடும்பமாக எழும்பட்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து. ஓ ஹல்லேலூயா. ரபஹதா லா ரபஷபா ரபஹதா ரபஹதா ஹியதா ரபஷபா லா கத்தரா ரபா. ஓ லபஹதா ரபா ரபா. மக்காக எழும்பத்தக்கதாக, வைராக்கியமாய் நிற்கத்தக்கதாக, சபைக்கு தூணும் ஆதாரமாய் நிலைத்திருக்கத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பங்களை எழுப்புவீராக, எழுப்புவீராக. நன்றியப்பா. நெடுங்காலமா ஜெபிக்கிற காரியங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், பதில் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லுங்க நன்றி இயேசுவா. ரத்தத்தை எல்லாம் எங்களுக்காக சிந்தினீர். நாங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினீங்களப்பா. நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பீராக. சாப கட்டுகள் முறியடிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுவோமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அப்பா ஜனங்கள் திரள் திரளாய் ஓடி வருவார்களா? கர்த்தருடைய நாள்ல சொந்த காரியங்களே செய்யாதபடி, சொந்த பேச்சு அப்பா அப்படி இருக்காதபடி கர்த்தருடைய நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும், கனத்துக்குரிய நாளா ஆசரிக்கணும். ஓ கர்த்தருக்கு முதல்ல வந்து கர்த்தரை சேவிக்கணும். இந்த வெயில் காலமா இருக்கிறபடினால, அதிக உஷ்ணமா அந்த இடம் இருக்கிறபடினால, டைம் காலுக்கெல்லாம் இருக்குது. அந்த நேரத்துல எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வரணும். அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இது ரெகபோத்தாக இந்த இடம் மாறினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மந்தை பெருகிறது போல ஆத்துமாக்கள் பெருகணும். சபையிலே சந்தோஷமாய், உற்சாகமாய், மகிழ்ச்சியோடு ஒவ்வொருவர் ஆராதனைக்கு வரணும். ஒவ்வொருவர் சந்தோஷமாய் கர்த்தரை தேடணும். குடும்பம் குடும்பமாய் வரணும். ஓ ஹல்லேலூயா. யாருக்காக இல்ல, கர்த்தர் இங்கு உலாவுகிறார். ராஜாதி ராஜா இங்கு வாசம் பண்ணுகிறார். ஓ அவருடைய சிங்காசனம் இங்கு இருக்கிறது. அவருடைய பாதப்படி கர்த்தரை தேடி, கர்த்தரை பரிசுத்தத்தோடு பயத்தோடு கர்த்தரை பயத்தோடு சேவிக்க, குடும்பம் குடும்பமாய் சேவிக்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆராதனை டவுன்ல 6 மணிக்கு இந்த நெட்டு தெருல இருக்குது. 7:30 வரைக்கும் இருக்கும். பகல்ல 8:45 இங்க மாலை ஆராதனை. 6:30 மணிக்கு ஆராதனை. பகல்ல இங்க முடிஞ்ச உடனே சிறுவர் ஆராதனை இருக்குது. ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய பலத்த கரம் நீட்டப்பட இந்த இடமெல்லாம் ஜனங்களை நிரம்பும்படிக்காக, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாம ஏராள ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கர்த்தரண்டை வரத்தக்கதாக, இந்த இடமெல்லாம் ஜனங்களால நிரம்பி இருக்கத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? சேர்ந்து ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு ஜனங்கள் கூடி வர்றதுக்கு ரோதமாய், ஒருமனப்படுகிறதுக்கு ரோதமாய் கிரியை செய்கிற வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை நாங்கள் முந்தி கட்டிந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஒரு மனம், ஒற்றுமை, ஏக சிந்தையும், சமாதானம், சௌக்கியம், ஆரோக்கியம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருகத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஊழியக்காருக்காக, ஊழியக்கார் குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. வியாதியோடு
பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் நீ யார் யார் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் மேலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கத்தக்கதாக இந்த கல்வாரியின் இரத்தம் அவர்களை சுகமாக்கும்படியாக, காயங்களால் அவர்கள் சுகமாகும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த எல்லை சுற்றியுள்ள குடும்பங்களையெல்லாம் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக 4 அதிசைகளில் இருந்தும் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் சந்தோஷமாய் இந்த எல்லைக்குள்ளே ஓடி வரத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கான்ஃபரன்ஸ் காலில் நடக்கிற ப்ரேயர்க்கா இதுக்கா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா ஹோசன்னா. வேதத்தில் இந்த பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23, 24, 25. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்புவிக்க கொடுக்கப்பட்டுள்ள அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்குகிறார். அப்பொழுது யோவேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அங்கு நிறைவேறுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழும்பி அவர் தைரியமாக பிரசங்கிக்கிறார். அவர் சொல்கிறார், இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் அப்படின்னு தைரியமாக பேசுகிறார். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி சொல்லுகிறார், இஸ்ரவேலரே நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். அவருடைய பலத்த செய்கையினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்தினாரே. அது மட்டுமல்ல, அவருடைய நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி முன்னறிவின்படி ஏதோ தற்செயலா பிரதான ஆசாரியர் எல்லாரும் கூடி அவரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சிட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம மேலே அன்பு கூர்ந்து நமக்காக இரத்தத்தை எல்லாம் சிந்தி அவருடைய முன்னறிவு, தேவன் நிர்ணயித்த ஆலோசனை, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நீங்கள் சமாதானமாக இருக்கணும், நீங்கள் சௌக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், அதுக்காக அவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனை அது. அல்லேலூயா. அவருடைய முன்னறிவின்படி முன்னக்கூடியே திட்டமிட்டு முன்னக்கூடியே ப்ரீ பிளான்டா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன்
பாருங்க, பிதாவாகிய தேவன் சொன்ன உடனே குமாரன் சொல்றார், நான் போறேன். அப்படியே செல்ல குமாரனை இந்த பூ உலகிற்கு நமக்காக அவரை அனுப்பினார். அவர் மூலமாய் பலத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்து தம்மை வெளிப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அந்த கல்வாரியிலே நமக்காக அவர் கொலை செய்யப்பட்டார். ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கிறோம், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து, இந்த மரண கட்டை ஒருவருமே பாருங்க, இந்த உலகத்தில் இந்த மரணத்தை வென்றவர் ஒருவரும் இல்லை, உயிரோடு எழுந்தவர் ஒருவரும் இல்லை மரணத்தை வென்று. ஆனால் என் தேவன் ராஜாதி ராஜா, அவர் மரணத்தை வென்று உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவரை அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து. ஒருவேளை இன்னைக்கு நிறையா மரண காரியங்கள் போல, சூழ்நிலைகள் போல கட்டுகள், உபாதை கட்டுகள் இருக்கலாம். நீங்கள் கல்வாரியை தியானிக்கும் போது, அவருடைய மரணத்தை தியானிக்கும் போது, அவருடைய காயங்களை தியானிக்கும் போது, அவருடைய ரட்சிப்பை தியானிக்கும் போது, அவருடைய உயிர்த்தெழுதலை தியானிக்கும் போது, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கிற கட்டு, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தடையின்ற கட்டுகள் இருக்குதோ அந்த கட்டை அவிழ்த்து விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. இல்லை சொல்லப்பட்டிருக்குது, உபாதை. என்னதான் உபாதை? தாங்க முடியல, உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அது மட்டுமல்ல, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும், எந்த தடைகளும், எந்த போராட்டமும், எந்த பாருங்க வித்தியாசமான காரியங்களும் உங்களை கட்ட முடியாது. ஹல்லேலூயா. என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற தேவன் மரணத்தை ஜெயித்தவர், அவர் ஜெய கிறிஸ்து. ஓ ஹல்லேலூயா. இதெல்லாம் பேசிட்டு சொல்றாரு அவரை குறித்து தாவீது. சங்கீதம் 16 இருக்கிறது அப்படியே அதில் கூடிட்டு எழுதுறாரு. இதெல்லாம் நான் நினச்சி, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதில் எப்படி சொல்லப்பட்டிருனா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி. சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி. நிறுத்துறோமா? நமக்கு முன்னாடி கல்வாரியை நிறுத்துவோம், அவருடைய காயங்களை நிறுத்துவோம், அவருடைய வார்த்தையை நிறுத்துவோம், அவருடைய வாக்கு தத்தங்களை நிறுத்துவோம். உங்களை என்ன காரியத்தில் சொல்லி ரட்சித்தாரு, உங்களை எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தெல்லாம் விடுதலை ஆக்கினார், உங்களை எப்படியெல்லாம் இதுவரை நடத்தி வந்தார், உங்களை எப்படியெல்லாம் பாதுகாத்தார், அதெல்லாம் நிறுத்தி, அப்படியே வார்த்தைகளை நிறுத்தி. ஓ ஹல்லேலூயா. எப்படி? நான் எப்பொழுதும், சொல்லுங்க எப்பொழுதும், சொல்லுங்க எப்பொழுதும். அப்படி நிறுத்துவீங்களா? சொல்லுங்க எப்பொழுதும், எப்பொழுதும், எப்பொழுதும் கர்த்தரை எப்பொழுதும். வேதத்தில் அந்த நிறுத்துறது, ஸ்தோத்தரிக்கிறது, துதிக்கிறதுக்கு எல்லையே சொல்லப்படலை. நான் ஸ்டாப்பாக எப்பொழுதும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அப்படி நோக்குனீங்கன்னா நிச்சயம் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். எப்பொழுதும் அவர் உங்க கூட இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். ஏன் நம்ம பயப்படணும்? கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். அப்படியே வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி வார்த்தையை நிறுத்துவோம். கர்த்தருடைய காயங்களை, சிலுவையை, அவர் நமக்காக பட்ட பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், ஜீவனோடு இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 39வது வசனத்துல வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிறையா சொல்லிட்டு சொல்றாரு. வாக்கு தத்தமானது யாருக்கோ இல்லை, இந்த கல்வாரியை விசுவாசிக்கிறவங்களுக்கு. அவங்களாம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்யணும்?
அப்படின்னு கேட்டு ஒப்பு கொடுக்குறாங்க. இந்த கல்வாரி தியான நாட்களில் ஆண்டவருக்கு நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்க, இந்த பாரம்பரியமான ஒவ்வொரு மாதம் இந்த பாடுகளை அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வேலையும் அவரை நமக்கு முன்பாக நிறுத்தி பிசாசு நமக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை பொய்யா அப்படி நிறுத்துற வேலையிலே நீங்கள் அவரை முன்னாடி நிறுத்துங்க. ஓலரபா ஷபலரபா கதலரபா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜா, ஆண்டவர் சமூகத்தில் உம்மை எனக்கு முன்னாடி நிறுத்த பலன் தாங்கப்பா. உடைய வாக்கு தத்தங்களை முன்னாடி நிறுத்த பலன் தாங்க. நீங்க எனக்கு வலது பரிசத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாக்கு தத்தமானது எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். நம்ம வாசிக்கிறோம். ஓ பாருங்க, பிசாசு ஆதி முதல் அவன் பாவம் செய்கிறான். அவனிடத்தில் சத்தியம் இல்லை, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஓ ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நாம் முக்கியப்படுத்தி அதை முன்னாடி நிறுத்தும் போது, இந்த சத்திய வார்த்தைகள் நமக்குள்ள இடைப்படும் போது நாம் அசைக்கப்பட முடியாதபடி, ஓ லாராபா ஷாபா லாரா கதராபா, எந்த சூழ்நிலை நம்மை கட்ட முடியாது. லாராபா கதா லாராபா கதராபா, ஓ லாராபா கதராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராதராபா ஷபபபபபா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. வாக்கு தத்தமானது எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுமா. வாக்கு தத்தமானது எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும், இந்த தூரத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும். ஓ ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்று ஆமேன் என்று. ஹல்லேலூயா. ஓ ராபா ஷாபா பாபா பாபா. எந்த சூழ்நிலையிலும் உங்களை கட்ட முடியாது. ஓ ராபா, அவரை மரணத்தினால கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஓ ராபா கதரா ராபா. தேவன் அவரை ஓ மரண உபாதைகளின் கட்டிலிருந்து கட்டவிழ்த்தார். ராதா ராபா ஷாபா பாபா. ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. ஆராதிப்போமா. அல்லேலூயா, ஓசன்னா.